அம்மா எடுக்கிறா. ஓ அம்மா, ஓமாண்ணா இப்போ தான் பஸ் ஸ்டாண்டு வந்து நான் வழிக்கடை போகிறேன்னியா. சாப்பிடு. நான் 4:30 வாங்க நிற்பேன். நான் ஊரில் நிற்பேன். யோசிக்காத வந்துடுவேன். சரியா? சாப்பிடு. ஓ பிள்ளைங்க இல்லை. சரி அண்ணா. சரி அங்கே போய் இறங்கிட்டு கால் பண்ணுறேண்ணா. சரி அண்ணா. சரி இங்கே பின் கதையை இருக்கா பூட்டி விடு. சரி ஓகேம்மா. ஓகே ஊரை விட்டுட்டு போகிறது இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏதோ கனகாலம் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பஸ் வேற இல்லைடா. நான் 1/2 மணி நேரம் நிற்கிறேன்னு ஒரு பஸ் எங்க காணல. ஆனால் நிறைய சனம் நிற்கிது. அது தெரியல என் பஸ் வரலன்னு சொல்லி. இல்லை நான் நல்லா செஞ்சிருவேன். இன்டர்வியூ தெரியும் தானே. 2 நாளில் வந்துடுவேன். நான் முடிச்சுட்டு அடிக்கிறேன்னு தனியாக அதை ஒருத்தர் அனுப்பியிருக்கே செக்யூரிட்டிக்கு. காணாதா அது? அவனே ஸ்பை கேமரா மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் உனக்கு சொல்லுவான். நீ பாரு, நான் வைக்கிறேன். இன்டர்வியூ முடிச்சுட்டு அடிக்கிறேன்னு. சரியா? இங்கே பாருங்க, இதான் இந்த வீடு. உங்களை பாருங்க, இந்த வயல் எவ்வளோ பச்சை பசையிலன்னு இருக்குது. இதை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு விதைச்சிருக்கிறேன். நான் இப்போ தை மாதம் பெருமன் இருக்குது, அறுவடைக்காக காத்திருக்கிறேன். நான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். குழம்புக்கு வலிக்கிறீங்க? ஒரு இன்டர்வியூ. ஓகே. நான் இங்கே அம்பேல ஊரில் அம்பேல யாழ்ப்பாணத்தில் அலுவலா போய் கொண்டு இருக்கேன். ஓஹோ. இந்த அம்மாவோட போடுற அம்மாவுக்கு 1008 தடவை நான் ஃபோன் எடுப்பேன். தம்பி இறங்கித்தியா, தம்பி இறங்கித்தியா. அம்மாவுக்கு சொல்லியே எனக்கு அழுத்து போயிடும். ஊரை விட்டுட்டு வாரது ஏதோ எங்கேயோ வெளிநாடு போகிற மாதிரி ஃபீல் பண்ணுற அம்மா. என்ன செய்யறது? சின்னலேருந்து அப்படி இருந்தாச்சு. மழை வருமன்றாங்க. மழை வரும். ஏன்னு அப்போ யாழ்ப்பாணத்தில் இந்த மாதிரி மழை காணாது. அங்கால நிறைய விவசாயிகள் எதிர்பார்த்து நிற்கிறாங்க. மழை வரும் காணாது. மழை வந்தால் தான் விவசாயம் நடக்கும். நீங்கள் இப்போ இன்றைக்கு மட்டுமா? நான் ரிட்டர்ன் பஸ் இன்றைக்கு ரிட்டர்ன். ஓகே. கவனமாக போயிட்டு வேணே. எனக்கு இறங்கினோன்னு அடியா மறக்காமல் இறங்கின உடனே. ஓகே, கவனமா. வணக்கம். சீரற்ற காலநிலை காரணமாக மக்கள் அனைவரையும் பாதுகாப்போடு இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. அத்துடன் புயலின் சீற்றத்தின் காரணமாக மீனவர்களை தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படிதான் அடிக்கடி வானிலை வருமென்றாங்க, வராதுன்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் இப்போ நடந்துருக்கு. நீங்கள் சாப்பாடு கட்டின்னு வந்தீங்களா? நான் வீட்டை வந்து எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு இந்த ட்ராவலில் வெளியில் ஜங்க் ஃபுட் சாப்பிட தான் வச்சுருக்காங்க. அம்மா அடிக்கிறா தான் பாத்தியா சொன்னா விடமா. அம்மா ஓமாம்மா. இந்த கிளிநொச்சி கிட்ட வந்துட்டேன். ஏறின ஒன்று ஓமாம்மா எடுக்கிறேன்னு சொன்னானம்மா, மறந்து போட்டேன். இறங்கிறவொன்னு அடிக்கிறேன்னாம்மா. என்ன சரியா? நீ பாடு நீ. கடவுள் ஊருக்க விட்டு போட்டு போடுற மழை வராண்டா. அந்த மழை வந்துருக்காங்க சொன்ன மாதிரி. அது இப்படி கொஞ்சம் எந்த இடம் போது பெருசாலாம் வராது. வந்துட்டேன்னா ஃபுல்லாக மழையாக இருக்குது. ஃபேஸ்புக் இருக்கா கொஞ்சம் நெட்ஒர்க்கும் விட்டு வந்தோன்றது போதாரு. புயலின் சீற்றம் காரணமாக நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆகவே மக்களை பாதுகாப்போடு இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. வெள்ளம் சிக்னல் வேறு எதுவும் விட்டு வருது. அங்கால பக்கம் போவாங்க. வெள்ளம் இருக்கு. இடவோடா இந்த சொன்ன புயல் அடிக்காது, மழை அடிக்காது. உங்க பேர் எங்க வச்சுட்டாங்க பேர். ஹலோ அண்ணா, நான் வரமாட்டேன்டா. இங்கே சரியான தண்ணியாக இருக்குது. பஸ் எல்லாம் மூழ்கிட்டு நான் பஸ்ஸுக்கு மேலே நிற்கிறேன். போயில யோசிக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த தண்ணிக்குள்ளேருந்து வர்றது கஷ்டம். யாருக்கும் உதவி கூட செய்யலாத நிலைமையில நிற்கிறேன்.
மரமெல்லாம் முறிஞ்சு விழுதுடா அண்ணா. சிக்னல். ஹலோ அங்கே போகாத பொறு. ஹலோ 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 சிக்னல் கிடைக்குது இல்ல. சிக்னல் வருதுகிட்டே கிடைக்குதான் வருது. அம்மா ஹலோ அண்ணே. ஓ இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லையாம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓ ஜோசிக்கா நான் வந்துடுவேண்ணே ஜோசிக்காது. சும்மா ஒரு சின்ன மழை உண்டு. ஓ அது இல்லாத வடிக்குதாண்ணே மழை. வந்துடுவேண்ணே அண்ணே நான் திருப்ப வந்துடுவேண்ணே. ஜோசிக்கா நீ இப்போ வடு சொன்னா நாங்கள் இறங்கினோன்னு அடிக்கிறோன்னு திருப்ப எடுத்து நிற்கிறாய். ஓ நிற்கிறா கொண்டு வாருண்ணா, நான் நாளையே வந்துடுவேண்ணே. சரிண்ணே சரி ஓகே. ஹலோ விட்டு ஹலோ அம்மா. ஏன் போய் சொல்றீங்க உங்கள்கிட்ட? வரேன் அதே ஜோதி கொண்டு இருக்கும் ஒரு இந்த மழை இந்த புயல் போயிடும், வெள்ளம் போயிடும். எனக்குண்டா இது போற மாதிரி தெரியல. இருக்க கூடி கொண்டு தான் போகுது. எவ்வளோ பேர் நிற்கிறாங்க தான் நம்ம மீன் மட்டும் கட்டி நிற்கிறாரு. அங்கே இருக்கிற ஏய் இங்கே வந்து நில், உள்ள வந்து நில்லு. உங்கள் அன்னைக்கு நான் மறுமணம் சொல்லிடலாம். உள்ள வந்து நில்லடி, அங்கே வெள்ளம் அடிச்சு கொண்டு போயிருது. இங்கே வந்து நில்லு, கவனமாக நில்லு. அங்கால போகாத, சரியா போதும். இங்கே வா. ஏய் இங்கே வா. அண்ணா இங்க எல்லாரையும் தண்ணி வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிட்டேனே. ஒரு 2-3 பேர் காப்பாத்திட்டாங்க. உனக்கு என்ன ஒரு பிரச்சனையும் எனக்கு ஒன்றும் இல்லைன்னா நிறைய பேர் தண்ணியில அடிச்சிட்டு போயிட்டாங்க. உனக்கு அங்க ஓகேவா? சென்னை வயல் வீடு எல்லாம் போயிட்டுது. வீட்டுக்கு அம்மாக்களை கொண்டு எங்கள் பள்ளிக்கூடத்தில் விட்டுருக்குறேன். நீ வா பண்ணி வேணும் அழுகுறா இப்ப. இல்லைன்னா நீ என்னோட ஒரு அண்ணாவை அனுப்பினியல்லோ, ஓ அவரை தண்ணி அடிச்சிட்டு போயிட்டேன். அவளுக்கு எது நடக்கணும் என்ன தாண்டி தான் நடக்கும். சரியா பயப்படாம போ. என்ன சொல்ற? நாங்கெல்லாம் எப்படியாவது மீண்டுருவோம் இதுல இருந்து. அவர் அம்மா அவர் வருவீரண்டு பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஓ ஜோசிக்கா நான் வந்துடுவேன். ஜோசிக்கா அண்ணே நான் திருப்ப வந்துடுவேன். ஜோசிக்கா நீ இப்போ